வீட்டில் இருந்தாலே இந்த அம்மா வேலை சொல்லியே சாவடிக்காமா. இன்னும் கடைக்கு கூட போகாமல் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு நடக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தால் தான் உடம்புக்கு எனர்ஜி வரும். கொஞ்சம் இந்த மரத்தடியெலாம் கிடப்போம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கடைக்கு எழுந்து ஓடுவோம். நல்லா படுத்திருக்க பாரு எப்படி அடுப்புங்கிற பக்கத்தில் காலை நீட்டிக்கிட்டு. இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அழகா? ஏட்டி எந்திரி முத. ஏம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? டயர்டாக இருக்குன்னு இப்போ தான் சேர்த்த படுத்தேன், அது பொறுக்கலையா உனக்கு? ஆமாம், அப்படி என்ன வேலை செஞ்சு கழிச்சிட்டே இப்போ நீ? கடைக்கும் போகாமல் அங்கேயே ஆளை போட்டுட்டு இங்கேயே தான் கிடக்க வீட்லேயே. வேற என்ன வேலை செஞ்சு வந்து டயர்ட் ஆகிட்டு இப்போ? என்ன செஞ்சனா? நீ நல்லா எந்திரிச்சு மகாராணி கணக்க காலையில் மட்டும் சோறு பொங்கி தின்னுட்டு உனக்கும் புருஷனுக்கும் எடுத்துகிட்டு கிளம்பிட்ட. வேறு நான் எந்திரிச்சு எனக்கும் அண்ணனுக்கும் சோறு கறி இருந்ததை தின்னுட்டு மதியத்துக்கு பொங்கி வச்சுட்டு உனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வீட்டை பெருக்கி தொடச்சி போட்டதும் இல்லாமல் துணியெல்லாம் துவைச்சி போட்டு நீ போட்டு போன சாமான் எல்லாத்தையும் விலைக்கு போட்டு இந்த முத்தத்தில் கிடந்த குப்பையெல்லாம் வாரி கொட்டி பெருக்கிட்டு இப்போ தான் வந்து உட்காந்து ஏக்கடான்னு கொஞ்சம் கடைக்கு போக கூட உடம்புல தெம்பு இல்லாமல். அதுக்குள்ளே உனக்கு வந்து என்ன செஞ்சு கிழிச்சா அது இதுன்னு கத்திட்டு கிடக்க. வேறு இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சு வச்சா உனக்கு? வீடுன்னு இருந்தால் வேலை இருக்க தான் செய்யும். அதுக்காண்டி இப்படி செய்யாமல் இருக்க முடியுமா என்ன? செஞ்சு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தால் எப்படி? நான்லாம் வயசில் எவ்வளோ வேலை செஞ்சேன்னு தெரியுமா? தாயை போதும் ஆளை வீடு. நான் கடைக்கு கிளம்பி ஓடியேன், எனக்கு நேரமாகுது. உன் கண்ணு முன்னாடி நான் கொஞ்ச நேரம் உட்காந்தாலே உனக்கு பொறுக்காது என்ன? ஆமாம் ஆமாம், இல்லை நான் மட்டும் வேலை செஞ்சு கிழிச்சிருவல்ல வியாழக்கல்லி. போகும்போது அங்கே பால் கறந்து கொண்டாந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு சொம்பளை நமக்கு ஊற்றி வச்சுட்டு மீதி வேலை கொண்டு போய் சொசைட்டியில் கொடுத்துட்டு போ, மறந்துடாத. வேறு எனக்கு இங்கே இப்போ நான் நைட்டுக்கு சோறு கறி வச்சு இங்கே சாப்பாடு போட்டு உனக்கும் கொண்டாந்து கொடுக்கணும். அதுக்காண்டி தான் சொல்லியேன், போகும்போது ஒழுங்காக கொடுத்துட்டு போ. ஆமாம், அங்கங்கே பிள்ளைய வேலை வாங்கணுன்னா என்னென்னமோ ஐஸ் வச்சு வேலை செய்ய சொல்லுவாவ. நீ மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் கத்திக்கிட்டே கிடப்ப. ஏட்டி நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீதி பாலை கொண்டு போ. மொத்தத்தையும் கொண்டு போயிட்டேன்னா வேற இப்போ டீக்கு வந்து நிற்பாங்க உங்கள் அப்பாவும் அண்ணனும். அவங்கக்கிட்ட என்னால் பேச்சாங்கி நடக்க முடியாது. உலகம் எடுத்து வச்சுட்டு போ. அப்போ கூட பாரு, உன் புருஷனையும் பிள்ளையும் தான் சொல்லிட்டு கிடக்கா. இங்கே ஒரு மவன் ஒருத்தி கிடக்கா, அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்னு ஏதாவது எண்ணம் இருக்கா பாரு. ஆளும் மண்டையும். சரிதான் போட்டால் உனக்கு கொடுக்காமையா போகிறேன். சே, இந்த பிள்ளைங்க என்னன்னு வாயாடுதுமா. இது முதல்ல கல்யாணத்தை முடிச்சு அனுப்பி வைக்கணும்னு பார்க்க, நான் இன்னும் காஃபி ஷாப் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், அதுக்கு பிறகு தான் கல்யாணம் முடிப்பேன்னு நிற்கா. இவளுக்கு கல்யாணம் முடிக்காமல் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு இவங்க அண்ணங்காரன் ஒரு பக்கம். இவளுங்க ரெண்டுத்தையும் வச்சுட்டு மேய்க்கிறதுக்குள்ளே உசுறு போய் உசுறு வருதுமா. எவ்வளவு ஏற்றம் இருக்கணும் அந்த கிழவிக்கு. ஒழுங்காக போட்டதை தின்னோமா, செரிக்கிறதுக்கு 4 இடம் நடந்தோமா, ஒரு 4 பேரை பார்த்தோமா வந்தோமான்னு இல்லாமல் உட்காந்து புறணி பேசிட்டு தெரியா இந்த வயசில். யார் கூட பேசினா உங்கள் அம்மைக்கு என்ன? எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஒரு வயசு பிள்ளைய பற்றி பேசிட்டு எடுக்கு? சரி ஓடிட்டி வரட்டும், கேட்டுக்கிடலாம். அதுக்கு எதுக்கு நீ இப்படி கோவமாக இந்த பக்கம் கொல்லப்புறத்தில் வந்து உட்காந்துருக்க? உடுட்டியா? உங்கள் அம்மை இன்னைக்குன்னா சும்மா விடியதான் கிடையாது. கோழி ரெக்கையை பிடிச்சி சுடு தண்ணி குண்டானுக்குள்ளே அம்மிக்கு கொல்லியா மாதிரி இன்றைக்கி உங்கள் அம்மையை பாரு. நான் அந்த சுடு தண்ணி குண்டானுக்குள்ளே முக்கலை. என் பேர் பிரியமா கிடையாது. என்ன நினச்சிட்டு எடுக்கியே நீங்கள் 2 பேரும்? என்னது கோழி ரெக்கையை பிக்கா மாதிரி பிச்சு முக்கிடுவியா? ஏட்டி அவங்க எங்க அம்மை. என்ன அம்மை நொம்மைன்னுட்டு வயசில் கிளவி எதையோ போட்டதை தின்னுட்டு ஒரு மூலையில் எங்கள் அடுப்போன்னு இல்லாமல் அதுக்கு எதுக்கு இந்த வயசில் இந்த தேவையில்லாத வேலைங்க? நான் சும்மா ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு போகிறேன்னு பேசிட்டு தெரியா? இதுக்கு மேலே உங்கள் அம்மையை சும்மா விட்டு வைக்கிறதா இல்லை நான். ஆமாம், அதுக்கே நீ வாசல் பின்புறத்தில் வந்து உட்காந்துருக்க, கொல்லப்புறத்துக்கு எதுக்கு வந்து உட்காந்துருக்க? அது மாதிரி சொல்லு. உங்கள் அம்மி எங்கேயாவது போயிட்டு வந்தால் நேரம் முன் வாசல் பக்கமாக வரமாட்டா. நான் என்ன செய்யன்னு உட்காந்து எட்டி பார்க்குறதுக்கு கள்ளத்தனமாக பின்வாசல் வழியாக தான் வருவா. நீ தான் இன்றைக்கி நிற்கல வீட்டில், நீயே நின்று பாரு. இப்படி திருட்டு போன வர மாதிரி எப்படி ஒளிஞ்சு வருதுன்னு மட்டும் பாரு. இடி தேவையில்லாமல் பேசாத என்ன? அவங்க வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடு. உங்கள் அம்மைக்கு இதுக்கு மேலே மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்த வரைக்கும் போதும். இதுக்கு மேலே நான் போடியதை தின்னுட்டு வாயை மூடிக்கிட்டு இந்த மூலையில் கிடக்கிறதா இருந்தால் கிடக்கட்டும். இல்லைண்டா உங்கள் அம்மாவை வீட்டுக்கே போங்கன்னு சொல்லி பொத்தி விட்டுலாம்னு பார்க்கேன். இட்டி என்ன பிரேமா இது? தேவையில்லாமல் எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்பட்டு எடுத்த நீ? பின்ன ஒரு வயசு பிள்ளையை பற்றி எதுக்கு உங்கள் அம்மா எப்படியெல்லாம் பேசணும்? உங்கள் தங்கச்சியை பற்றி யாராவது பேசியிருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பியலா? உங்கள் அம்மா சும்மா இருந்திருப்பாவளா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், வேறு யாருக்காவது வந்தால் தக்காளி சட்னியும். சரி தப்பு தான் டி, தப்புன்னு இல்லை நான் எப்போ சொன்னேன்? அதுக்கு நீ இப்போ கத்திட்டு இருந்தால் சரியாக போயிடுமா? பேசிக்கிடலாம். ஏன்ட்டெல்லாம் இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது, வீச்சு மட்டும்தான். உங்கள் அம்மைக்கு இன்னைக்கு உயிர் தப்பிச்சாங்கன்னா உங்கள் மவ வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி பொத்தி விட்டுருவேன். இல்லைன்னா கம்னு கடங்க ஒரு வாரமான்னு சொல்லி கையை காலம் முறிச்சு போட்டுடியேன் இரு. அட என்ன என் மாமா மதியம் சாப்பாட்டுக்கு வந்து வேலைக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு நடக்கா? இன்னும் இவன் வேற எதுக்கு வாசப்படியிலே எப்படி உட்காந்துட்டு நடக்கா? இங்கே என்ன நடக்குன்னு தெரியலையே. ஒருவேளை 2 எதுவும் சண்டை போட்டுக்கிட்டு எடுக்குங்களோ? பரவாயில்ல, நம்ம போய் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி சண்டையை பெருசாக்கி இன்றைக்கி அவளை அவங்க அப்பா வீட்டுக்கு பொத்தி விட்டுட்டு தான் என் அவனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்.
எங்க பாத்தியாலா நான் சொன்னோம்ல, நல்லா பதுங்கி பதுங்கி திருட மாதிரி வருவோங்க அம்மைன்னு சொல்லி எப்படி வந்து நிற்கும் பார், பின்னாடி திரும்பி பாருங்க. அட கடவுளே, இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு நான் தான் முழிச்சுட்டு கிடக்கம்மா. எங்கேயாவது பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா மாமியா வீட்டுக்கு போய் தொலைஞ்சிருக்கலாம் போல இருக்கு. சரி. ஏடி ஜேம்ஸு, மதியானம் சாப்பாட்டுக்கு வந்தவன் இன்னும் வேலைக்கு போகாமல் என்னலே பண்ணிட்டு இருக்க? ஆமாம், 2 பேரும் ஏன் இப்படி கொல்லப்புறத்தில் வந்து உட்காந்து கத்திட்டு அடக்கிய? என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனையா? நீங்கள் தான் பிரச்சனை. ஏமிட்டி, நான் என்ன பண்ணணும் உன்னையா? ஆமாம், அப்படி நீங்கள் என்ன பண்ணாமல் கிடைக்கீங்க சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே கிடந்தா இன்னும் ஒன்று என்னைய சண்டைக்கு இழுக்க வேண்டியது, இல்லை எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட வேண்டியது. ரெண்டும் இல்லாமல் எங்கன்னா வீதியில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எங்கன்னா இருந்தோமா வந்தோமான்னு இருக்கியாளா? அதுவும் கிடையாது. புரட்டி பேசிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பின்னாடி தப்பு தப்பு தப்பாக பேச வேண்டியது. என்ன வேலை உங்களுக்கு இதெல்லாம்? ஏட்டி, நான் யாரை பற்றி புரட்டி பேசினேன்? எதுக்கு இப்படி கடந்து கத்திட்டு எடுக்க? ஆமாம், உங்கள்கிட்டலாம் எதுக்கு கத்துப்பன்னு சொல்லுங்கள். நேரம் ஆக்ஷனில் தான் இறங்கணும் உங்ககிட்டலாம். இட்டி பிரியமா கொஞ்சம் பொறுமையாக பேசிட்டி. அவங்க எங்கள் அம்மா. எங்க கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்துருங்க சொல்லிட்டேன், வாயை மூடிக்கிட்டு. வேற நான் உங்களையும் சேர்த்து ஏசிப்படுவேன். இது என்ன, எதுக்கு இப்படி கடந்து பத்திரகாளி வேஷம் போட்டுட்டு இருக்க? இப்போ என்ன ஆச்சு உனக்கு? அவன் எதுக்கு நிர்மலக்கா பிள்ளைய பற்றி அப்படி பேசுறிய? என்ன பண்ணனா அவன் உங்களை? நீங்கள் பார்த்தியலாம் அந்த பிள்ளை யார்கிட்ட பேசிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு? எதுக்கு இப்படி ஒரு வயசு பிள்ளைய பற்றி தேவையில்லாமல் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிய? ஏடி, நான் என்னத்தை கண்டேன்? அந்த கீதா தான் சொன்னா, அதனால நானும் உண்மையாக இருக்குமோ என்னவோன்னு நான் பார்த்தேன். வேற இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கெல்லாம் ஊருக்குள்ளே சொல்லி அதுக்கு ஊறப்பட்ட ஆள் இருக்காவ. என்ன உங்களை மாதிரி நினச்சியாலோ? ஏம்மா நீயாவது கொஞ்சம் சும்மா இருமா, அவள் தான் கோவத்தில் கிடக்கால. என்னல உன் பொண்டாட்டிக்கு வரைஞ்சி கட்டிட்டு வாரேன். ஒரு அம்மாவை என்னன்னு கேட்பியா? அதை விட்டுட்டா. பொண்டாட்டியை கோவமாக இருக்கால, அதுக்கு என்னையும் அடங்கி போக சொல்லியா? இன்னைக்கு எனக்கு 2 ஒன்று தெரிஞ்சே ஆகணும். என்னம்மா நீயும் இப்படி சரிக்கு சமமாக நின்ன எப்படி? ஆமாம், அதுதான் நானும் சொல்லியேன். இன்னைக்கு 2 ஒன்று தெரிஞ்சே ஆகணும். ஒன்று இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், நீ கிளம்ப வீட்டை விட்டு. ஏன் நான் எதுக்கு போகணும்? நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடித்து வந்து எல்லாத்தையும் கொண்டாந்துருக்கேன் நான் ஒன்று விடாமல். உங்களுக்கு இத்தனை காலமும் நான் சமைச்சு போட்டுட்டு எடுக்கம்ல, நான் என்னத்துக்கு இந்த வீட்டை விட்டு போகணுங்க? நானும் இப்படி புறணி பேசிட்டு தெரியும். ஒழுங்கு மரியாதையே இருக்கிறதா இருந்தால் இங்கே இருங்க, இல்லை உங்கள் மவ வீட்டுக்கே நீங்கள் போயிருங்க சொல்லிட்டேன். ஆமாம், வாரிட்டு வந்துட்டா. அப்படி என்னட்டி வாரிட்டு வந்த பெருசா? கையை வீசிட்டு என் பிள்ளைய பிடிச்சி ஓடி வந்தவ தானே நீ? வேறு வந்ததுக்கப்புறம் போன போதுன்னு உங்கள் வீட்டில் என்னமோ கண் துடைப்புக்கு கணக்கு கட்டுற மாதிரி ஏதோ ஒரு 4 பொருளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாவ. இதில் என்னமோ இவள் வாங்கிட்டு வந்துட்டாளா? வாங்கிட்டு நான் எங்கேயாவது என் மவனுக்கு பார்த்துருந்தா நல்ல வசதியான இடமா பார்த்துருப்பேன். 50 பவுன் 100 பவுன் போகிற சம்மந்தம்லாம் வந்தது. இந்த எருமை மாடு உனையை எடுத்துகிட்டு வந்து நிற்கா. என் கிறகும் என்ன செய்ய? பிரேமா சத்தியமாக அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கல பிரேமா. எங்கள் அம்மா சும்மா நீ கோவப்படுத்து பேசுது. நீயும் ட்ரிகர் ஆகி இன்னும் 2 கத்தாத சொல்லிட்டேன். அவங்க தான் வயசானவங்க என்னமோ பேசிட்டு போறாவன்னு விடுவியா? நீயும் அப்படி கடந்து கத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாம், இந்த மூஞ்சிக்கு 50 பவுனு 100 பவுனுன்னு வந்தா வழக்கம். நான் வந்ததே பெருசு உங்கள் மவனுக்கு. இதில் வேறு 50 பவுன் 100 பவுன் சம்மந்தமா? ஆளுகளையும் மண்டையிலையும் பாரு. ஏன் மட்டும் என் மவனுக்கு என்ன குறைச்சல்? ஆமாம், பெரிய மைசூர் மகாராஜர் இவங்க மவன். இவங்களை கட்டிக்கிறதுக்கு வரிசையில் நின்று அவள் விஐபி சம்மந்தங்கள்லாம். இவர் என்னை இழுத்துட்டு ஓடி வந்துட்டார் பாரு. ஒரு கால் காசிக்கு பெறாது இந்த தோட்டம் துறவு. இதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒருத்த வீட்டை கட்டி வச்சுட்டு இவங்க என்னமோ பெரிய பணக்கார இது மாதிரி நடிச்சிட்டு தெரியா அவள் ஊருக்குள்ளே. இதில் இவங்க மவனை நான் இழுத்துட்டு ஓடி வந்துட்டேன் நான் மைக்கி. இன்னும் எத்தனை காலத்துக்கு இதையே சொல்லிட்டு இருப்பிய? ஐயய்யா, இவளுங்க நம்ம மனத்தை வாங்காளுவாங்களே 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இதுக்கு மேலே இங்கே நின்னா நமக்கு மரியாதை கிடையாது. இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். ஏனி எங்கடி போற நீ? நீங்கள் 2 பேரும் என்னென்னையும் அடிச்சுட்டு கடங்க. நான் போகிறேன் என் வேலையை பார்த்துக்கிட்டு. வேற அங்கேருந்து உங்ககிட்ட என் மான மரியாதை தான் நாசமாக போகுது. ஐயா, இவன் இருக்கிற தைரியத்தில் தானே நம்ம கொஞ்சம் வாய் அதிகமாக பேசிட்டு இருந்தோம். வேற இவனும் விட்டுட்டு ஓடிட்டானே. இவன் நம்மளை கோழி ரெக்கையை பிச்சு சுடு தண்ணியில் முக்கிற மாதிரி இல்லை முக்கி எடுத்துருவா. ஐயோ, இங்கே நின்று நம்ம உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. வேற ஓடிடுவோம். இவன் வந்ததுக்கு பிறகு சாயங்காலமாக வீட்டுக்கு வருவோம். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு எடுக்க வாயடிச்சு போய் நிற்கிய? உள்ளதெல்லாம் கேட்டுட்டேன்னு குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு ஆகுதோ? ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. இவளை மட்டுக்கு சும்மா நின்றுட்டு வம்பு வளர்த்துட்டு எடுக்க. எனக்கு கொஞ்சம் தோட்டத்தில் வேலையாளுங்களாம் வேலை செய்யாவலாம் இல்லையான்னு பார்க்க வேண்டிய வேலை இருக்குன்னு போகிறேன். தாய் கேள்வி என்ன ஓட்டம் ஓடியா பாரு. ஏன் மாமியாரே, நீ எங்கே போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். இன்னைக்கு 2 ஒன்று தெரிஞ்சே ஆகணும் எனக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணி இல்லைன்னா அந்த செடியெல்லாம் என்னன்னு போகுமோ தெரியலம்மா. என்ன வெயில் அடிக்கி. வேற கிணத்துக்குள்ள தண்ணி வேற குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த வருஷம் மழையும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. என்ன ஆக போதோ தெரியல. ஏங்க, என்ன கோமதி? தண்ணி வைக்கிற வேலைலாம் முடிஞ்சிட்டா? இல்லை, இன்னும் ஒரு வயலுக்கு மட்டும் பாய்க்க வேண்டியிருக்கு. இந்த வரப்பை கொஞ்சம் அந்த பக்கம் மாற்றி விட்டோன்னா முடிஞ்சிடும். இன்னொரு 10 நிமிஷம் தானே ஆகும்.
சரி சரி, நான் மாடெல்லாம் இழுத்து கட்டி பாலெல்லாம் கறந்துட்டேன். நீங்கள் இது தண்ணியை பாய்ச்சி முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் வைக்கல் அள்ளி போட்டுட்டு வாங்கண்ணே. நான் முன்னாடி போகிறேன், எல்லாரும் பால் வாங்க வந்துடுவா சொசைட்டிக்கு. வேற அங்கே கொஞ்சம் ஆள் இல்லாமல் கிடக்கும், அந்த பையன் ஒத்தையில் கிடந்து வாங்கிட்டு எடுப்பான். நான் கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பார்க்க சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்க. சரி சரி வாரேன். சரி, உட்காந்து ராவிட்டு எடுக்காமல் கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேருங்க. வந்துருவேன் அதெல்லாம். சரி பரவாயில்லையே, 20 மாடு காணி தனியாகவே கறந்துட்டாலே பாலை. நம்ம போக வேண்டியிருக்கும்னு நினச்சா பாலை கறந்து வச்சுட்டேன்னு சொல்லியா. சரி நம்ம சீக்கிரமாக தண்ணியை பாய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் அந்த மாடுகளுக்கு வைக்கல் அள்ளி போட்டுட்டு சொசைட்டியில் போய் என்ன வேலை ஏதுன்னு பார்க்கணும். பாவம் ஒத்தையில் கிடந்து எவ்வளோதான் அவளும் வேலை செய்வா. சுபின் சொன்னது தான் சரி. நான் எதுவும் மனசை விட்டு சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாரு. வேறு நான் எனக்கு என்ன தோணுதுன்னு நம்ம அவர்கிட்ட மனசை விட்டு பேசிட்டேன்னா அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைக்கேன். முதல்ல இன்றைக்கி அப்பா வரட்டும், எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதுக்குள்ளே இந்த கௌதம் வேறு கிளம்பி போயிட போகிறாரு. எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. இவர் என்ன சொல்லியாருன்னு தெரியாதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லவும் ஒரு மாதிரி இருக்குது. பேசாமல் அம்மா ஃபோன் எடுத்து அதுலேருந்து பண்ணுவோம். எடுக்காரா என்னன்னு பார்ப்போம். நம்ம நம்பர்லேருந்து பண்ணாதானே நம்ம சம்மதம் சொல்லிட்டோன்னு அர்த்தமாகும். அப்பா வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக இவர்கிட்ட சொல்லிக்கிடலாம். இப்போ ஃபோன் பண்ணி அவர் வாய்ஸை மட்டும்போது கேட்போம். இந்த பையன்கிட்ட கையோட கொஞ்சம் சீனியும் கருப்பட்டியும் வாங்கிட்டு சொல்லி அனுப்புனா மறந்துட்டேன்னு வந்து நிற்கான். என்ன ஞாபகம் வச்சிருக்கானோ தெரியலம்மா. இப்போ இதுக்காண்டி இன்னொரு வாட்டி கடைக்கு போய் வர வேண்டியிருக்குன்னு. அம்மா என்ன டீ, என்ன வேணும்? என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் அப்பா வரல? அவர் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வர எங்கள் தங்கச்சி வரேன்னு சொல்லியிருந்தா. எனக்கு தங்கச்சி, அவளை கூட்டிகிட்டு தான் வருவார். அப்பா வர லேட் ஆகுமோ? ஆமாம், கொஞ்சம் நேரம் ஆகும் தான். நான் சொல்லி அனுப்பியிருந்தேன். வேற ராத்திரிக்கு வர முடிஞ்சால் சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா அங்கே எங்கள் மாமா வீட்டிலே தங்கி இருந்துட்டு காலையில் வாங்கன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கு. நாம எதுக்கு இப்போ நீ அவரை கேட்டுட்டு இருக்க? இல்லைம்மா, சும்மா அதை கேட்டேன். சரி, அங்கே என் ஃபோனில் என்னமோ மெசேஜ் வந்துட்டு இருந்தது பாரு. இந்த மகளிர் உதவி காசு போட்டாவெல்லாம் இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஃபோன் எடுத்து வேறு மெசேஜே வந்துட்டு ஃபோன் ஆன் பண்ணால் ஆன் ஆகாமல் எனக்கு கிடந்தது. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரு. சரிம்மா, ஃபோன் எங்கே இருக்குது? அங்கே உள்ளே கிச்சனில் கிடந்தது ஃபோனு. நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், மறந்து. அதை கொஞ்சம் எடுத்து என்னன்னு பாரு. சரிம்மா, நான் பார்க்கேன். சே பாவம், இந்த பிள்ளை என்ன சிரிப்பாக பேசிட்டு நடக்கும். வேற நம்ம கோவப்பட்டு இப்போ நம்மள்கிட்ட பேசுறதுக்கே பயந்து யோசிச்சு பேசுது. மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வேற என்ன செய்ய? இந்த ஊர் மக்கள் வாயில் நிற்க முடியுமா? என்ன பிள்ளையை வளர்த்து வச்சிருக்கா, என்ன ஏதுன்னு ஒரு மாதிரி பேசிவிடுவாங்களே. அதுக்காண்டி பயந்து நம்ம பிள்ளைய நம்மளே கஷ்டப்படுத்தியோமோன்னு தோணுது. இந்த ஃபோனில் வெறும் 10% தான் சார்ஜ் கிடக்கு. வேறு சார்ஜ் இல்லைன்னா எப்படி இதில் என்ன பார்க்க முடியும்? நம்ம ஒரு ஃபோனை மட்டும் பண்ணி வாய்ஸை கேட்டுட்டு கட் பண்ணிவிட்டு சார்ஜை போடுவோம். ரிங் போகுது, எடுப்பாரா இல்லையான்னு தெரியலையே. என்ன ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. சரி யாருன்னு கேட்போம். ஹலோ, யாரு? ஹலோ, யாரும் பேசுறீங்க? யாராவது லைனில் இருக்கீங்களா இல்லையா? என்ன எதுவும் கேட்க மாட்டேக்கு. ஐயா, ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு போல இருக்கே. சரி, சார்ஜை போடுவோம். எப்படியோ அவர் வாய்ஸையாவது கேட்டுட்டோமே, அதுவே பரவாயில்ல. அப்பா வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கௌதம் கிட்ட பேசிக்கிடலாம். இன்னும் கட் ஆயிருச்சு. யாராக இருக்கும்? யாருமே ஃபோனை போட்டு பேசவே இல்லையே. ஒருவேளை ஐஸ்வர்யாவாக இருக்குமோ? சே, அவள் பேசுகிறதா இருந்தால் அவள் நம்பர்லேருந்தே கூப்பிட்ருப்பாள்ல. இது வேறு யாரும் ராங் நம்பர் தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது. சரி விடு, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்.